இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்டி அட்மிஷன் சம்மந்தமாக தற்போது புதிய செய்தி வெளியீடு வெளியாகியுள்ளது. இதிலே பார்த்தீங்கன்னா இதற்கு அப்ளை செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன என்பதை பற்றியும் விரிவாக சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக வெளியான செய்தி வெளியீடில் என்ன உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இது சம்மந்தமான செய்தி வெளியீடு 2/10/2025 வெளியாகியுள்ளது. இதிலே பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசால் நிதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து 2025-2026 கல்வியாண்டிற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி ஆர்டி மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தமிழ்நாடு அரசு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை அறிவித்ததுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் அடிப்படையில் ஒன்றிய அரசால் மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய ஆர்டி நிதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த வழக்கை யார் போட்டிருக்காங்க, இந்த வழக்கை பற்றிய விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. அதற்கு அடுத்ததாக 2025-2026 கல்வியாண்டிற்கான ஆர்டி மாணவர் சேர்க்கை சிறப்பு அம்சங்கள்னு சொல்லிட்டு இதற்கான சிறப்பு அம்சங்கள் என்னென்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கை ஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளின் நுழைவு வகுப்புகளில் எல்கேஜி அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 25% ஒதுக்கீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேர்க்கை நடைமுறைகள் ஆர்டி ஆக்ட் 2009 மற்றும் தமிழ்நாடு ஆர்டி விதிகள் 2011 அடிப்படையில் நடைபெறும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது பாயிண்ட் சேர்க்கை முறைன்னு சொல்லி கொடுத்துட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக ஆன்லைன் சேர்க்கைன்னு கொடுத்துருக்காங்க. தற்போது குழந்தைகள் நுழைநிலை வகுப்பில் கல்வி பயிலும் அதே பள்ளியில் இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்களை ஆர்டி ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்கான 10 நாள் கால அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது முன்னுரிமை பிரிவுகள். யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும் பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோர், HIV பாதிக்கப்பட்டோர், மாற்றுப்பாலினத்தவர், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள். ஒதுக்கீட்டை விட விண்ணப்பங்கள் அதிகமானால் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வசூலித்த கட்டணத்தை திருப்பி செலுத்தல் சொல்லிட்டு ஆர்டி தகுதியுடைய மாணவர்களிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது. ஏற்கனவே கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தால் 7 நாட்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கண்காணிப்பு மற்றும் புகார் தீர்வு. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையிலான குழுக்கள் மூலம் கண்காணிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கல்வி சமத்துவம் மற்றும் அணுகலை உறுதி செய்தல். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த சேர்க்கை நடைமுறையை தெளிவான, சமத்துவமான மற்றும் குழந்தை மையப்படுத்தப்பட்ட முறையில் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக ஆர்டி சேர்க்கைக்கான அட்டவணை சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்டவணையில் பார்த்தீங்கன்னா நாள் 1/6/10/2025 சேர்க்கை நடவடிக்கை பார்த்தீங்கன்னா மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாள் 2/7/10/2025 பார்த்தீங்கன்னா 30/9/2025 நிலவரப்படி நுழைவு வகுப்பில் நிரப்பப்பட்ட மொத்த மாணவர் எண்ணிக்கை பதிவேற்றம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. மூன்றாம் நாள் பார்த்தீங்கன்னா 8/10/2025 மொத்த மாணவர் எண்ணிக்கையில் 25% ஒதுக்கீடு. பள்ளி எமிஸ் லாகின் உள்நுழைவில் கட்டாயப்படுத்தல் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாள் 4 பார்த்தீங்கன்னா 9/10/2025 தகுதியுடைய மாணவர்களின் விவரங்கள் ஆதார், பிறப்பு, இருப்பிடம், வருமானம் மற்றும் சாதி சான்றிதழ் பதிவேற்றம் சொல்லி கொடுக்குறாங்க. நாள் 5/6 பார்த்தீங்கன்னா 10/10/2025 13/10/2025 தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் பட்டியல் அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு விடுபட்ட ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு. நாள் 7/14/10/2025 தகுதி பெற்ற மாணவர் இறுதிப்பட்டியல் வெளியீடு. நாள் 8 பார்த்தீங்கன்னா 15/10/2025 தகுதியுடைய மாணவர்களை எமிஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்தல். நாள் 9 பார்த்தீங்கன்னா 16/10/2025 விண்ணப்பங்கள் 25% மீறினால் சிறப்பு முன்னுரிமை பிரிவுகளுக்கு பின் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வெளியீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10ஆம் நாள் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களின் விவரங்களை எமிஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆர்டி சம்பந்தமாக வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.